ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒன் பாட் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஆக்சுவலி என்னுடைய மாமியார் சொல்லி கொடுத்த மெத்தட். ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு நான் கொடுவா ஃபிஷ்ஷில் செய்கிறேன். அதை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25-30 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். தனியாத்தூள் 3 ஸ்பூன்ஸ், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்ஸ், கொஞ்சம் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். இது தவிர தேவையான அளவு உப்பு, ஆயில் எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மீன் குழம்புடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காயோட அளவு எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மீன் குழம்பை மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுருங்க. தக்காளி எடுத்து போட்டுடுங்க. பூண்டு போட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு பெசரிடுங்க. பெசரியாச்சு. இப்போ புளியை கரைச்சி நம்ம உள்ளே ஊற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை அது உள்ளே ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிற புளியவும் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி அது உள்ளே ஊற்றிடுங்க. புளியை ஒரு 3-4 டைம்ஸ் நான் நல்லா கரைச்சி அது உள்ளே ஊற்றிடுறேன். இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம மீனில் சால்ட் போட்டிருக்கோம். அதனால் நிறைய சால்ட் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறமா உப்பு பத்தலைன்னா கடைசியில் உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஃபிஷ் பீசஸை உள்ளே போட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடுங்க. ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. மீன் வேகிறதுக்கு ஒரு 7 to 8 or 9 minutes போதும். மீன் நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். ஃபிஷ் பீசஸ் போட்டு ஒரு 7 to 8 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் தேங்காவை உள்ளே ஊற்றிடுறேன். தேங்காய் உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ ரொம்ப கலக்கி விட வேண்டாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஃபிஷ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கும் நான் ஒரு மண் கடாயை யூஸ் பண்ணிக்கிறேன். மண் கடாய் நல்லா ஸ்டவ்வில் வச்சு சூடாகட்டும். சூடான உடனே ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. வெந்தயம் போட்டுடலாம்.
வெந்தயம் ஓரளவு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமானவுடனே நம்ம குழம்புல தூக்கி ஊற்றிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம குழம்புல தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், தாளித்து நம்ம குழம்புல ஊற்றிடுறோம். டேஸ்டியான 1 பாட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு வாழை இலை போட்டு சூடாக சாதம் போட்டு இந்த குழம்பை ஊற்றி ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.